அடுத்த ரவுண்ட் ஒன் மேட்ச் பிட்வீன் எம்சிசி மயிலாடுதுறை கிரிக்கெட் கிளப் வெர்சஸ் மென் 11. ஸோ இங்கே டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க எம்சிசி. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 3 பவுலர் யூஸ் பண்ணணும். மென் 11ஓட ஓப்பனிங் பேர் வராங்க சரவணன் மற்றும் கேசவன். ஸோ எம்சிசிக்காக ஓப்பனிங் பவுலராக இங்கே ஐயப்பன். முதல் பால் வைடு, மேட்சோட முதல் பால் இது. இந்த பால் ஸ்டிக் லைனில் வந்திருக்கு, சிங்கிள். ஸ்டிக்கில் கேசவா செகண்ட் ஓவரில். ஐயோ, திரும்பின பக்கமே போட்டாங்க. அடிச்சிருந்தா விற்கிற போயிருக்குங்க, அடிக்க முடியல. சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த முதல்ல. தேர்ட் ஒன் இவருக்கும் திரும்பின பக்கமே போட்டாங்க. பேக் டு பேக் 2 நல்ல பால், திரும்புறதை பார்க்காம. அடுத்த வந்து ஐயப்பன் டு கேசவா, 4th ஒன். திரும்பலைங்க, ஒயிட் டெலிவரி, பையில் ஒரு ரன் எடுக்கிறாங்க. போன பால் ஒயிட்டு, பையில் 1 எடுத்தாங்க. ரீபால் இந்த பால், தெளிவான பந்து வீச்சு. ஐயோ, கீப்பர் காலில் பட்டிருக்கு. அதில் பையில் மறுபடியும் ஒரு சிங்கிள். ஐயப்பன் டு கேசவா. காத்தடிக்கிற திசையை பார்த்து ரிவர்ஸ்க்கு ட்ரை பண்ணுறாங்க. தெளிவான பந்து வச்சு சிங்கிள் மட்டுமே இந்த பந்துலேயும். லாஸ்ட் ஒன் சரவணன் இருக்காங்க. பீட்டன் மேலே ஒதுக்கி போட்டிருக்காரு. நல்ல ஓவர் பவுண்டரி கொடுக்காம போட்டிருக்காங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8. விக்கெட் விடாமல் ஆடி இருக்காங்க இங்கே மென் 11. ஸோ பவுண்டரி கொடுக்காம போட்டு போயிருக்கான்னு சொல்லுவேன். இந்த ஒயிடை மட்டும் கம்மி பண்ணியிருந்தாருன்னா இன்னும் எக்கனாமிக்கல் ஓவராக மாற்றிருப்பார் ஐயப்பன். செகண்ட் ஓவர் இங்கே கிருஷ்ணா போட வந்திருக்காங்க. இந்த ஒரு முதல் பந்து, ஐயோ சரியாக படல. லோ ஃபுல் டாஸ், ஒரு சூசைடனா. எஸ், ரன் அவுட். இங்கே முதல் பிரேக் த்ரூ ரன் ஒரு மூலியமாக கிடைக்கிது. டேரக்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன், 1 down பேட்ஸ்மேன். ஸ்டெக்கில் நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி இறங்கியிருக்காங்க. கிருஷ்ணா டு கார்த்தி, ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர், சரியாக படல. டாப் ஏஜ், நோ மேன்ஸ் வந்து சேஃபாக விழுந்திருக்கு, சிங்கிள். அடுத்த வந்து கிருஷ்ணா வந்து கேசவா. ஐயோ, செமட்டேக்கு. ஐ திங்க் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். வேறு லெவல் கேட்ச்சு. புல் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் கேசவா அப்படின்னு நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். மிட் விக்கெட்டு ஸ்கொயர் லெக்கில் மடக்கி அடித்தா முரட்டுக்கிட்டாக இருக்கும். மதிலில் போய் முட்டும். கொஞ்சம் தூக்கி போட்டாங்க. லூப் கொடுத்து போடப்பட்ட பந்து. ஆனால் ஃபீல்டருக்கு ஃபுல் சப்போர்ட்டு, ஃபுல் எஃபர்ட் இங்கே. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ராஜசேகரன் அண்ணன் வந்திருக்காங்க. என்ன பிடிக்கிற முதல் பந்து ஸ்லாப் பண்ணிக்கிறாரு. கேப்பில் போகுது. மினிமம் 2 எடுப்பாங்க இந்த பந்தில். வெரைட்டி வரா. ஏஸ், வெரைட்டி வந்திருக்காங்க. நல்ல ஃபீல்டிங். 2க்கான வாய்ப்பு இல்லாமல் பண்ணிட்டாங்க. கிருஷ்ணா டு கார்த்தி. அடுத்த பந்து கொஞ்சம் அடிச்சு போடப்பட்ட பந்து. ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர்ட், புல். ஐயோ, கையில் உள்ள வாய்ப்பு. ஏஸ், இது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டுங்க. நியூ பால் ட்ராவல் ஆகலை. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் வராங்க. லாஸ்ட் ஒன் ரிமைனிங். கிருஷ்ணா ஓவரில் திலீமன் ஸ்ட்ரைக்கில் ஒரு புஷ் பண்ணார். புஷ்ஷில் 2 எடுக்க பார்க்குறாங்க. நல்ல த்ரோ வந்தால் முடியும். ஐயோ, ரிசீவ் பண்ணி அடிக்கலைங்க. மிஸ் பண்ணிட்டாங்க. 2 இந்த பந்தில். ஓவரை முடிக்கிறாங்க. ஒரு எக்கனாமிக்கல் ஸ்பெல் ஒன்று போட்டு போயிருக்காங்க இங்கே. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 12. இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க மென் 11. போன ஓவர் போட்ட கிருஷ்ணா ஸோ ரொம்ப இம்பாக்ட்ஃபுல் ஓவர் போட்டு போயிருக்காருன்னு சொல்லுவேன். பேக் டு பேக் விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு. தேர்ட் ஓவர் சபீர் போட வந்திருக்காங்க. ராஜசேகரன் ஸ்ட்ரைக்கில் ஷாட். வாங்கி அடிக்கப்பட்ட பந்து கையில் வந்துருச்சு. அவர் எடுக்கக்கூடிய 2வது கேட்ச்சு. ஸ்லோவர் 1 நல்லாவே தூக்கி போட்டாங்க. விக்கெட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். இங்கே நியூ பேட்ஸ்மேன் அன்பு. செகண்ட் ஓவரில் ஒரு பிடிக்கிற முதல் பந்து நல்ல பிளே. ஸ்லோவாக இவருக்கும் தூக்கி போட்டாங்க. பட் இந்த தடவை கொஞ்சம் வித்து கிடச்சிச்சு. பாயிண்டில் ஒரு சிங்கிள். அடுத்தவன் தேர்ட் ஒன் ஷாட். பெரிய கனெக்ஷன்னாலும் பெரிய ரீஜன். அடுத்து அரவிந்த் அவர்கள் ஃபீல்டர். வெல் ஜட்ஜரு கேட்சுங்க. லாங்கில் கரெக்டாக பிடிக்கிறாங்க. ஸ்லோவாக தூக்கி போட்டு விக்கெட்டை அள்ளிக்கிட்டு இருக்காங்க இங்கே. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் வராங்க. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் எட்வின். லாஸ்ட் 3 பாக்கி இருக்குது. ஸ்கூப்புக்கான முயற்சி நல்லாவே தூக்கி போட்டாருங்க. நியூ பாலை யூஸ் பண்ணிட்டாரு. டோட்டலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே மயிலாடுதுறை. லாஸ்ட் ரிமைனிங் ரிவர்ஸ்க்கான முயற்சி. ஐயோ, பேட்டில் படித்தான்னு எனக்கு தெரில. பட் ஃபஸ்ட் லிப் மிஸ் பண்ணியிருக்காரு. அடித்தா விக்கெட்டாக இருக்கும். ஐயோ, 2 விட்டாங்க. போன பால் வைடு. லாஸ்ட் ஒன் ரீது. ரிவர்ஸ்க்கான முயற்சி.
தெளிவாக படல இந்த தடவை டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. மறுபடியும் எக்கனாமிக்கல் ஓவர்னு சொல்லுவேன், விக்கெட் டேக்கிங் ஓவராக மாற்றிருக்காரு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16. இது வரைக்கும் 5 விக்கெட் விட்டுருக்காங்க மென் 11. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பார்த்து கிருஷ்ணா வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். முதல் பந்து கிருஷ்ணா டு அன்பு. ஐயோ பந்து குயிக்காக வந்துச்சு, ஸ்கிட் ஆச்சு. சரி ஆஃப்ல டாட்டு. செகண்ட் ஒன். ஐயோ கீப்பர் அப் டு. சார் நான் தடுத்துருக்காருன்னு சொல்லி டாட்டா பேக் டு பேக் 2 டாட்டு. தேர்ட் ஒன் ஓவரில் ஸ்டம்பிங் எதிர்பார்த்தபடியே ஸ்டம்பிங் ஒன்று பண்ணியிருக்காங்க. இதுக்காக தான் கீப்பர் அப் டு. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் சோம்நாத். இந்த ஓவரில் முதல் 3 டாட்டு, அதில் ஒரு விக்கெட் அடக்கம். ஷாட் தட்டி விட்டாருங்க, தட்டி விட்டு செதற. ஐயோ 6 ரன்னு. 6 போக வேண்டிய பந்தை 4 ரன் சேவ் பண்ணிட்டாரு. 2 ரன் எடுத்திருக்காங்க இந்த பந்தில். லாஸ்ட் ரிமைனிங் சோம்நாத் ஸ்ட்ரைக்கில் ஸ்டம்ப். எஸ் விக்கெட் கிடச்சிருக்கு. பேக் டு பேக் 2 ஸ்டம்பிங் மூலியமாக. நல்ல பவுலிங், நல்ல விக்கெட் கீப்பிங் அசோகன் வந்து. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் மணிகண்டன் வராங்க. இன்னிங்ஸில் லாஸ்ட் ஒன் சிக்னிஃபிகண்ட் பால். நியூ பேட்ஸ்மேன் ஐயோ மறுபடியும் இங்கே ஒரு ஸ்டம்பிங், காலை கொஞ்சம் நகர்த்தினார், தட்டி தூக்கிட்டாங்க. 3 ஸ்டம்பிங் அசோகன் கையிலேருந்து. வேறு லெவல் கீப்பிங் பார்த்துருக்காங்க. நல்ல ஓவர் வேறு போட்டு போயிருக்காரு கிருஷ்ணா. இங்கே முதல்ல பேட்டிங் முடித்த மென் 11 18 அடிச்சிருக்காங்க. ஸோ 24 இப்போ 19 டார்கெட்டு. எம்சிசி ஃப்ரம் மயிலாடுதுறை. எம்சிசியோட ஓப்பனிங் பேர் வராங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டிங் பேர். எம்சிசியோட ஓப்பனிங் பேரில் ஸ்ட்ரைக்கில் அசோகன் இருக்காங்க. நான் செகஷனில் சூர்யா இருக்காங்க. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அருண் வந்திருக்காங்க. அதே மாதிரி எம்சிசி இங்கே திருச்சிக்கு வந்தப்போ அசோகனோட ஒரு பிளிஸ்டரிங் நாக் ஒன்று நம்ம சேனலில் ஒன்று இருக்குது. ஸோ அவரோட விக்கெட் ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பால் வைடு, முதல் பால் இது லோ ஃபுல் டாஸ். பேட்டோட சவுண்ட்லேயே தெரியுது. ஃப்ளிக்கானாலும் செம்மையாக ஆடிருக்காரு. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் சூர்யா இருக்காங்க. செகண்ட் ஒன் ஓவரில் சன்னண்ண கைக்கே போயிருக்கு. ஐயோ அடிச்சிருந்தா பெரிய விக்கெட்டு. இந்த எஃபர்ட்டை நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். டேரக்ட் பார்த்தது சிங்கிள் மாற்றிருக்காங்க. தேர்ட் ஒன் ஓவரில் சரியாக அப்போல்லாங்க படம் அந்த வேரில் ஒரு இன்சைடேஜ். இங்கே என்ன பிடிச்சி டாட்டு. ஃபோர்த் ஒன் ஷாட் வர விட்டு தூக்கி விட்டார். ஐயோ சிங்கிள் இப்போ டபுளாக மாறுதுங்க. எஸ் மாற்றிட்டார். ரன் டு அசோக். ஷாட் குட் ஷாட். கேசவன்ட்ட பேருக்கு ரொம்ப க்ளோஸாக ஓடிருக்காங்க. வேகமாக எடுத்து அடித்தார். சிங்கிள். கடைசி பந்து முதல் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் சூர்யா டிஃபெண்ட் பண்ணிட்டார். எஸ் ஓவர் முடிக்கிறாங்க இந்த டாட்டோட. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் விடாமல் ஆடி இருக்காங்க எம்சிசி மயிலாடுதுறை. செகண்ட் ஓவர் ராஜசேகரன் போட வந்திருக்காங்க. 18 பந்தில் 13 தேவை. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சரி அப்போல ஸ்ட்ரெயிட் வரும்னா ஐயோ கையில் பட்டு தெரிஞ்சு போச்சு. சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பந்தில். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக் சூர்யா ஸ்டெப் அவுட் பண்ணார். யார்கரா வாங்கிட்டார். எக்ஸ்ட்ரா கவலை சிங்கிள். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் அசோகனே ஷாட் ஸ்லாப் பண்ணியிருக்காரு. வாய்ப்பா அப்படின்னு பார்த்தா ஐயோ கைக்குள்ளே பூந்து போகுது. 4-6 தான் இப்போ மேட்ரு. கேஸ் 1 பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. லோ ஸ்கோர் கேமு. சப்போர்ட் பண்ணியே தீரணும். இது ஆக்சுவலாக சிட்டர்னே சொல்லுவேன். கையிலே விழுந்த வேண்டிய கேட்சு. அடுத்த பந்து நல்ல பந்து போட்டிருக்காங்க. க்ளோஸ் டு த பாடி. டாட்டா இருக்குது. 4க்கு அப்புறமா டாட்டு. அடுத்த பந்து சன்னன்ட்டு வந்து புல் பண்ணியிருக்காரு. கேப்பில் போகுது. பெரிய கேப் அந்த இடம். ஸ்கொயர் லெக்கில் ஃபீல்டரு. ஐயோ மறுபடியும் ஒரு மிஸ் ஃபீல். 4 அதில் ஒரு 2 எடுக்கிறாங்க. லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இந்த ஓவரில். இந்த பால் பீட் ஆகிருக்காரு. இதோட ஓவர் முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 14. விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க. இங்கே மீதமுள்ள 12 உங்களுக்கு 5 ரன் தேவை. ஸோ தேர்ட் ஓவர் பார்த்துக்கிங்க எட்வின் வந்திருக்காங்க. ஒரு முதல் பந்து சூர்யா ரிவர்ஸுக்கான முயற்சி தெளிவாக பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் கிளியர் பண்ணிடுவார். முதல் பாலே 4 கொண்டு வராங்க. இன்னும் ஸ்கோர்ஸ் லெவல் 1 அடித்தா எம்சிசி வின் பண்ணுவாங்க. செகண்ட் ஓவரில் ஷாட் பாட்டம் முட்டு மொரட்டை ஹிட்டு. 6 அடிச்சு இந்த மேட்சை முடிக்கிறேன் பாருன்னு முடிச்சு விட்டாரு.
ஸோ நல்ல பிளேயர் இருந்துச்சு. எம்சிசி வந்து பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி ஆலரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் காட்டினாங்க. ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் Men 11 vs எம்சிசி ஃப்ரம் மயிலாடுதுறை. ஸோ எம்சிசி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு அட்வான்ஸ் ஆயிருக்காங்க. இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச்சு எம்சிசி அசோகனை. அடுத்த ரவுண்ட் 1 மேட்ச் இது ஒரு முரட்டு மேட்ச்னு சொல்லுவேன். ஐஎம்சிசி மாந்திரை vs RWE. ஸோ டாஸ் இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 3 போட்டு யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அங்கே ஸ்ட்ரைக்கில் ரூபனனே, நான் ஸ்ட்ரைக்கில் வந்து தினேசன் இருக்காங்க. இங்கே முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மணி வந்திருக்காங்க. மேட்சோட முதல் பந்து வெல் பிளே, வெயிட் பண்ணார், கானா விட்டு தட்டி விட்டாங்க, பாயிண்டில் ஒரு சிங்கிள் கிடைக்குது. தினேசன் ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஒன் ஷாட் ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்டில் பிடிக்கிற முதல் பால் நேராக தூக்கி மரத்துக்குள்ளே சொருவிட்டார். தேர்ட் பால் ஓவரில் எக்ஸ்ட்ரா பேஸ் இங்கிற வேத்துருதலையும் தூக்க பார்த்துருக்காங்க. செம்ம ஹைட் ஏறி இருக்குது, கேட்ச் பிடிக்க முடியுமான்னு பார்த்தா ஐயோ அபி கையில் பட்டுருச்சு. ரன் அவுட்டுக்கான சான்ஸ் இல்லாமல் 2 வந்துட்டாங்க இந்த பந்தில். ஃபோர்த் ஒன் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணார், புல் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரெயிட் ஃபீல்டரா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் லோவாகிடுச்சு, உடம்பு போட்டு தடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் இருக்காங்க இந்த பந்தில் ஸ்கொயர் லெக்கில். பந்து ரிவர்ஸ்க்கான முயற்சி நல்லாவே திரும்பி இருக்கு பந்து. லாஸ்ட் ஒன் ரிமைனிங் சிங்கிள் மட்டுமே கிடைக்கும் இந்த வந்து எனக்கு தெரிஞ்சு. எஸ் பாயிண்டில் ராமன் சிங்கிளோட ஓவர் முடிப்பாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11, விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க RWE. ஐஎம்சிசிக்காக செகண்ட் ஓவர் போகிறதுக்கு இங்கே கௌதம் வந்திருக்காங்க. விண்டு பேட்ஸ்மேனுக்கு ஆஃப் சைடில் இருக்குது. முதல் பந்து ஷாட் ஆல்மோஸ்ட் பிச்சாத பாலுக்கு போயிட்டாரு. கிருஷ்ணா கையிலே விழுந்துருச்சு. வெல் ஜட்ஜு கேட்சுங்க, காற்றுக்கு கொஞ்சம் வளைஞ்சு போச்சு, கிளியர் பண்ணிடுவார்னு எதிர்பார்த்தேன். முதல் பாலே பிரேக் த்ரூ கொடுத்துருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய 1-1 பேட்ஸ்மேனாக இங்கே மணிமாறன் வராங்க. செகண்ட் ஒன் ஓவரில் தேர்ட் பால் ஓவரில் ஷாட் நல்லாவே பட்டுச்சு. பாலிலேனுக்கு வரவும் தட்டி விட்டுருக்காங்க. எதிர்காலத்தில் பெருசாக ட்ராவல் ஆகாது. ஸ்கொயரில் மறுபடியும் சிங்கிள். ஃபோர்த் ஒன் நல்ல பிளே, பாலிலேனுக்கு வரவும் தட்டி விட்டாங்க. 2க்கான முயற்சியான்னு பார்த்தா முத்தனை ஃபீல்டரு நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் ஓவரில் ஒயிட் டெலிவரி, மோர் ரன்ஸ் இங்கே கிடைக்கிது. சிங்கிள் எடுத்திருக்காங்க. உடம்பு வெயிட்டும் காலமாக இந்த பால் ரீபால் ஷாட் எடுத்துட்டாரா, லோ கேட்சு. விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்குது, என்ன கொடுக்குறாங்க பார்ப்போம். எஸ் விக்கெட் கொடுத்துருக்காங்க, தெளிவாக எடுத்துக்கப்பட்ட கேட்ச் அது. முத்தன் எங்கள் ஃபீல்டர் ஒரு செம்ம கேமியோன்னு நாட்டு போயிருக்காரு தினேசனு. விக்கெட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் அருண் வராங்க. ஸ்ட்ரைக்கில் அருண் நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இந்த ஓவரில் ஷாட் 1 பவுன்ஸில் தெளிவான ஃபீல்டிங். அங்கே குத்த அவுட்டுன்னு தான் எம்பி இருந்துச்சுன்னா 4 சான்ஸ் இருந்துச்சு. கிருஷ்ணா அவர் வச்சுருந்தாங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க, சிங்கிளோட ஓவர் முடியுது. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16. ஸோ ஃபார் 2 விக்கெட் விட்டுருக்காங்க RWE. தேர்ட் ஓவர் பார்த்து இங்கே முத்தண்ணன் வந்துருக்காங்க. இந்த ஓவரோட முதல் பந்து ஸ்ட்ரைக்கில் அருண் இருக்காங்க. சரியாக அப்பெல்லாம் கேட்சுக்கான கேரி இருக்காது. சிங்கிள். செகண்ட் ஒன் நல்ல பிளே, தரையோட ஸ்லாப் பண்ணிட்டார். எக்ஸ்ட்ரா கவரில் சிங்கிள். எதிர்காலத்தில் ஃபீல்டிங் பார்த்துருக்காங்க அபி. தேர்ட் பால் லெக்கற்ற வேரியேஷன், பாடி லைன் திருப்பியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் ஷாட் பெரிய ரீஜனுக்கு பேருக்கு. ஃபீல்டர் மணி, எங்கள் ஃபீல்டர் நல்ல ஃபீல்டர் வச்சுருக்காங்க. ஹர்திக் மணி கையில் விழுந்து போச்சு. விக்கெட் எடுக்கிறாங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இந்த லோகோ வராங்க. லாஸ்ட் ரிமைனிங் ஓவரில் அட்வான்ஸ் பண்ணார். விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்குது, நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் 2க்கான முயற்சி இருக்குது. த்ரோ பெட்டராக வந்தால் முடியும். எஸ் வந்திருக்கு. இங்கே ரன் அவுட்டு, மணியன் அங்கே ரன் அவுட்டு. இதில் ஓவர முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 19. இது வரைக்கும் 4 விக்கெட் விட்டுருக்காங்க RWE.
விக்கெட்டுக்கு அப்புறம் வந்துருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ராஜானே வந்திருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஐஎம்சிசி மாந்திரைக்காக கௌதம் போட வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். இந்த ஓவரோட முதல் பந்து ஷாட்டு கைக்கு போக நிறைய சான்ஸ். கிருஷ்ணா அவர் இருக்காங்க, கேட்ச் டேக்கன். அவர் எடுக்கக்கூடிய 2வது கேட்ச்சு. ஒரு முதல் பால்லே விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் அசோகன் வராங்க. செகண்ட் 1 ஓவரில் நல்ல பிளே. சிங்கிள் டபுளாக மாற்ற பார்ப்பாங்க கண்டிப்பாக. வாய்ப்பு இல்லாமல் கீப்பரே போயிட்டாங்க உதயானே. தேர்ட் பால் ஓவரில் கௌதம் டு லோக் ஷாட் ஸ்ட்ரெயிட் ஹிட் போயிருக்கு. ஹைட்டான ஃபீல்டருங்க, கையிலே விழுந்து போச்சு. கௌஷிக் அங்கே ஃபீல்டர் அழகான கேட்ச் எடுத்திருக்காரு ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டில். விக்கெட்டுக்கு அப்புறமா அப்படியே நியூ பேட்ஸ்மேன் சத்தியமூர்த்தி. அவருடைய முதல் பந்து ஷாட் 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போகும். அங்கே ஒரே ஆள் கிருஷ்ணா அவரை போட்டு வச்சுருக்காங்க. லாங் ஆஃபில் தெளிவாக பார்த்துட்றாரு ஃபீல்டிங்கு. சரி அசோகனே அடித்து போடப்பட்ட பார்த்தா ஐயோ பார்த்து எக்ஸ்ட்ரா ரன், 3 ரன்ஸ் வருது இங்கே. 2 கௌதம் டு அசோக். அடுத்த பந்து நல்ல பந்து, ஒரு ஸ்லோவர் 1 காற்று கடைசி வருதுன்னு சொல்லி பந்து டாட் ஆகியிருக்கு. இதோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. முதல்ல பேட்டிங் முடிச்ச RWE 23 அடிச்சிருக்காங்க. இப்போ 24 டார்கெட் ஐஎம்சிசி மாந்திரைக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நான் ஸ்டேக்கில் ராமன் இருக்க போகிறாங்க. நான் ஸ்டேக்கர்ஸனில் சரவணன் இறங்கியிருக்காங்க. 2 பேருமே ஓடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ். 1s and 2s நிறைய பார்க்கலான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஸோ இங்கே முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தினேசன் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து ஃபேஸை ஓப்பன் பண்ணி ராஜானே நல்ல ஃபீல்டிங். சிங்கிள் முதல் பந்தில். செகண்ட் 1 டிஃபென்ஸ் ஆட்டாங்க. பவுலர் கைக்கு அடிச்சுட்டு 3 ரன்ஸா? எஸ், இப்போ எடுக்கிறாங்க. எதிர்பார்த்தபடியே சிங்கிள் டபுளாக மாறுது. த்ரோ பெட்டராக வந்தால் முடிஞ்சிடும். ஓடி வந்துட்டாருங்க, உள்ளே வந்துட்டார். போன பால் வைடு சாரி பால். இந்த பால் ஐயோ சம்பளம் ஆயிடுச்சு வந்து காலில். ஷார்ட்ஸ் வயலுக்கு பின்னாடி ஒருத்தர் வச்சுருக்காங்க. டிஃபென்ஸ் மட்டும்தான் ஆட முடிஞ்சு. லாஸ்ட் மீனிங் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. சிங்கிளுக்கான முயற்சி. தினேசன் டு ராமனே. ஆஹா ரிவர்ஸ் ஸ்விட்ச் இட் டாட்டா இருக்குது. ஓட முடிக்கிறாங்க. இதோட முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க ஐஎம்சிசி மாந்திரை. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு ரூபனே வந்திருக்காங்க. செகண்ட் ஓவர் ஸ்பால் ஸ்டைலில் சரவணன் இருக்காங்க. ஓக்கம் நேராக தூக்கி காலில். விண்டு டைரக்ஷன் பால் பை பால் மாறிக்கிட்டே இருக்குது. ஒன்று ஆஃப் சைடில் போகுது, இல்லாட்டி ஆப்போசிட்டாக போகுது டைரக்ஷன். சிங்கிள் ராமனத்தோட நோவல் ஷார்ட் 1 பவுன்ஸில் கார்த்தினை கைக்கு போகும். பாயிண்டில் சிங்கிள். அடுத்த பந்து 2 எடுக்க முடியுமா பார்ப்போம். அசோகனை கைக்கு போயிருக்கு. எடுத்தோடனே விட்டாங்க. சமத்ரோ சிங்கிள் மட்டுமே இந்த பந்தில். கொஞ்சம் ஷார்ட் ஆச்சு. ட்ராக் ஆன் ஸ்டம்பை தட்டிடுச்சு. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் 1 டவுன் பேட்ஸ்மேன் இங்கே உதயானே வராங்க. உதயானே பிடிக்கிற முதல் பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி தூக்கி விட்டார். கேப்பில் தூக்கி விட்டாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸ்ட்ரா கவரில் 4க்கான சான்ஸ் பார்த்தா வாய்ப்பு இல்லாமல் ஃபீல்டிங் பார்த்துருக்காரு. மறுபடியும் கௌஷிக் அங்கே ஃபீல்டர். 2 இந்த பந்தில். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 10. இது வரைக்கும் 1 விக்கெட் விட்டுருக்காங்க ஐஎம்சிசி. மீதமுள்ள 12ல் உங்களுக்கு 14 தேவை. இந்த ஒரு தினேசனை கூட வந்திருக்காங்க. அவருக்கு 2வது ஓவர். முதல் பந்து ஸ்டெக் சரவணன் சரியாக படல. சிங்கிள் எடுத்துட்டாங்க. செகண்ட் 1 ஓவரில் செகண்ட் தானே சரியாக படல. அதுலேயும் ஒரு சிங்கிள். தேர்ட் பால் ஓவரில் பேக் டு பேக் 2 சிங்கிளுக்கு அப்புறமா பேக் போட்டுக்கு ரெடியானார். சிங்கிள் கிடைக்கும் இந்த பந்துலையும். நெக்ஸ்ட் 1 ரிவர்ஸுக்கான முயற்சி. நேராக தூக்கி காலில். தினேஷ் டூ தேவா சரியாக படலங்க. பிச்சை குத்தி ஏற்றிட்டார் இந்த தடவை அட்வான்ஸ் பண்ணுறதை பார்த்து. இங்கே ரன் அவுட்டுங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் அவருக்கு நியூ பேட்ஸ்மேன் அப்படி வராங்க. லாஸ்ட் ரவுண்ட் மீனிங் ஓவரில் அவர் பிடிக்கிற முதல் பந்து புல்லுக்கு போனார்.
சிங்கிள் கிடைக்கிது இந்த பந்திலையும். சிக்கனமான பந்து வச்சு எக்கனாமிக்கில் ஓவரை போட்டு முடிக்கிறாங்க தினேசனை. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 15. இது வரைக்கும் 2 விக்கெட் இருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவரத்துக்கு சத்தியமூர்த்தி அண்ணன் வந்திருக்காங்க. அவருக்கு 9 தேவை. ஸ்ட்ரைக்கில் அபி. முக்கியமான ஆறில் முதல் பந்து ஷாட் பாட்டத்தில் பட்டிருக்கு. கேட்ச் டேக்கன். அங்கே கௌஷிக் ஃபீல்டர் முதல் பாலே பிரேக் த்ரூ. ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வந்துருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் சக்தி அண்ணன் வந்திருக்காங்க. 5க்கு 9 தேவை. செகண்ட் ஓவரில் ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து ஸ்லாப் பண்ணியிருக்காரு. கையில் ஒரு வாய்ப்பு. ஐயோ 4 பேர் 6 பேருக்குங்க கையில் பட்டு. அந்த 6 மேட்சை மாற்றிடுச்சுன்னு சொல்லுவேன். பிச்சை யூஸ் பண்ணி போடப்பட்ட பந்து பிடிக்கிற முதல் பாலே 6 அடிச்சிருக்காங்க. மேட்ச் ஐஎம்சிசி பக்கம் கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லுவேன். இப்போ 4 பந்தில் உங்களுக்கு 3 தேவை. இதுவும் ஷார்ட்டாக தான் விழுந்துச்சு. ஸோ இந்த பந்து வச்சு விட்டு 2 எடுக்க பார்ப்பாங்க கண்டிப்பாக. சரவணன் எடுப்பாரா? எஸ், வாய்ப்பு இல்லாமல் வச்சுங்க. ராஜான்னு எடுத்துட்டாங்க. அதுக்குள்ளேயும் அடுத்த பந்து ஸ்ட்ரைக்கில் சரவணன். ஸ்ட்ரைட்டு ஃபீல்டர் கையில் அடிச்சுட்டு ஓடிருக்காரு. சிங்கிள் எடுத்துட்டாங்க. ரொம்ப க்ளோஸாக போச்சு. அடுத்த பந்து ஃப்ளிக் பண்ணி விட்ருக்காரு. எல்லாருமே உள்ளே இருந்தாங்க. தட்டு ஆல்மோஸ்ட் பவுண்டரி கிட்ட போயிடுச்சு. அந்த சிங்கிள் எடுக்கிறாங்க. சிங்கிள் எடுத்து இந்த மேட்சை முடிக்கிறாங்க. ரவுண்ட் 1 மேட்ச்சு RWE vs IMCC மாந்தரை. IMCC மாந்தரை நெக்ஸ்ட் லெவலுக்கு அட்வான்ஸ் ஆகுறாங்க.